Hello, friends. How are you? Greetings to all of you in the name of Jesus Christ, who has died in the cross for us and risen for us. I am praying daily for you, for your family, and your ministry too, if you are practicing the same. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு வாசம் செய்து கொண்ட நம்முடைய சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்க? நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சில சபையில் வந்துட்டு ஆராதனை தொடங்கிட்டு பேர் கூட விசுவாசிக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி லேட்டாக வந்த விசுவாசிக்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு ஒரு மூப்பர் வந்துட்டு ஒரு ஸ்லீப்பை கொடுத்துருவாரு. ஐயா, நீங்கள் தான் இன்றைக்கி வேத வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்வ கோலத்தில், ஏன்னா அந்த மூப்பர் அந்த விசுவாசி கொஞ்சம் வேண்டப்பட்டவராக இருக்க நினைக்கிறார். லேட்டாக வந்தாலும் அவர் தான் வேத வசனத்தை தருவார். ஏற்கனவே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, இவர்கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா அவங்க வேண்டப்பட்டவங்க இல்லையா, அதனால் அவரும் வாங்கிட்டு ஆர்வ கோலத்தில் மேடையில் போயிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு கத்தி மூச்சு வாங்க படிச்சுட்டு வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிச்சாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துக்குவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவங்க, அவர் வாசித்தது சபையாருக்கு புரிஞ்சது இல்லைன்னு சொல்லி நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆளை போல அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அவனை பற்றி தெரிந்து கொண்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட வந்துட்டு பிலிப்பியன் ஊழியக்காரர் அனுப்புகிறாரு. அந்த ஆள் வந்துட்டு எத்தியோப்பிய நாட்டுடைய ஒரு மந்திரி. அவனை வந்து ஒரு பிரயாணத்தில் ரதத்தில் போய் கொண்டு ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிச்சுட்டு கத்தி இப்போ நான் சொன்ன பாருங்க, ஆலயத்தில் வாசிக்கிறாரு கத்தி அந்த மாதிரி அவரும் கத்தி வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பிலிப்பன் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலிங்க, யாராவது சொன்னாக்க தான் நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன பிறகு பிலிப்பன் என்ன பண்ணுறாரு வந்துட்டு அவனை பற்றி தெரிஞ்சுக்கின்னு சுவிசேஷத்தையும் நற்செய்தியும் இயேசுவை பற்றியும் ஞானத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி அவர் சொல்றாரு. இந்த விஷயம் வந்துட்டு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் which is mentioned in the Apostle of Acts chapter 8 verses 37. I believe that Jesus Christ is the Son of God. அதற்கு அவன் இயேசு கிறிஸ்துவை நான் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த மாதிரி அந்த மந்திரியை போலவே நம்ம திருச்செல்வர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நல்ல கிறிஸ்துவ பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிறிஸ்துவத்தை எல்லாத்தையும் பின்பற்றுவான், கோயிலுக்கு வருவான், என்ன நல்லா ஜெபிப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்வான், எல்லாரும் பார்க்குற மாதிரி காணிக்க கொடுப்பான், எல்லாமே செய்வான். ஆனாலும் இருந்தாலும் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை காண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆளை நாமும் இன்றைக்கி வந்துட்டு தெரிஞ்சு கொண்டு அவனுக்கு நம்மால் முடிஞ்சளவு ஒரு சிறிய பிரசங்கத்தை, ஒரு நற்செய்தி அவனுக்கு என்று நாம் சொல்ல முயற்சி செய்வோம். ஏன்னா வந்துட்டு கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமது பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிப்பது போல நாமும் மற்றவர்கள் நேசிப்போம். கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். அவர் நம்மீது வைத்திருக்கிற இறக்கத்தின்படியே நாமும் மற்றவர்களுக்காக இறங்குவோம். கர்த்தரை நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்தராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த போல நாம் செய்து நல்வாழ்க்கையை நடத்தி செல்வோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. எங்கள் நேசிக்கு நல்லா இருந்தது. அருமையான கால வேலைக்காக மத்தியிருக்கிறோம், ஸ்தோத்திரம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல காப்பாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே விதத்தில் தொடர்ந்து எங்களுக்கு உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arul from Bangalore. Bye bye.